இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி அண்ட் வீட்டில் இது செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க ஒரு ரெசிபி. அதுதான் தப்பு. நாம் இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி. அதாவது தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரெசிபிலையும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ட்ரைனிங் கொடுக்க பார்த்து விஷால் ப்ரோக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கு பார்த்து குக் வித் கோமாளியில் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய பிரியாணி ட்ரைனிங் பண்ணதில் இதுவும் ஒரு பிரியாணி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி வீட்டில் செய்யலாம், குக்கர்லேயே செய்யலாம், ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ அந்த பிரியாணி தான் நீங்கள் செய்ய போகிறோம். செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்றதை பார்த்துடலாம். மட்டன் 500 கிராம், சீரக சம்பா ரைஸ் 300 கிராம், ஜாதிக்காய் சிறிதளவு, பட்டை சிறிதளவு, அன்னாச்சி பூ தேவைக்கேற்ப, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் தேவைக்கேற்ப, வேர்க்கடலை எண்ணெய் தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், முந்திரி பருப்பு, நெய், இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், உப்பு, தயிர், எலுமிச்சை சாறு தேவையான அளவு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி. இதுதான் அது தேவையான பொருட்கள். ஸோ இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரியாணி தேவையான வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தம்மில் போட்டு, ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தில் தான் வந்து நம்ம அந்த பிரியாணி குக் பண்ணுவோம். அதே மாதிரி அது தம் போடுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தாளிப்போ போடுவோம். ஸோ அதே மாதிரி மெத்தடை தான் பண்ண போகிறோம். ஆனால் குக்கரில் பண்ண போகிறோம். அது ரொம்பவே சிம்பிளான ரெசிபின்னு நம்ம நினைக்க முடியாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் அதுக்கான டேஸ்ட் வேறு மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சீரக சம்பாவில் வேறு எந்த பிரியாணியுமே உங்களுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது குக்கிங்க்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைஸ் மிக்ஸும் இருக்குது. இப்போ சில்லியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். இன்டென்ஸ்ட்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா, அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த ப்ராசஸில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான புதினா மல்லியை கட் பண்ண போகிறோம். பிரியாணியில் எல்லாருக்குமே வரப்போகிற டவுட் என்னன்றது உங்களுக்கும் தெரியும். நார்மலாக எவ்வளோ ரைஸ் போட போகிறோம், எவ்வளோ அதுக்கு மட்டன் போட போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்க போகிறோம், எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோம், இது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பைஸ் லெவல். இந்த ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு என்டையர் பிரியாணியுமே அட்டகாசமாக வந்துடும். அதுக்கு ஒரு சிசிபின்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்னா நீங்கள் தண்ணியில் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். அந்த வாட்டர் நீங்கள் டேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியணும் அதில் ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும், உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நம்ம டிரைவ் பண்ணிட்டோன்னா ரைஸை போட்டுடலாம். நெக்ஸ்ட் மல்லியை கட் பண்ணிக்கலாம். அண்ட் மோரார்லெஸ் வந்து இந்த பிரியாணி நீங்கள் பண்ண பார்த்து வந்து வீட்டில் நார்மலாக வந்து உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் என்ன இருக்கும்னா, மட்டனோட குக்கிங் டைம். மட்டன் எப்படி வாங்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹோல் மட்டனோட வெயிட் மேக்ஸிமம் 8 கிலோவுக்கு மேலே போவோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளாடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் லெக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், இன்னும் சூப்பராக இருக்கும். கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் மட்டும் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிரியாணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ். அதாவது நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அதை அரைக்க போகிறோம். அதை அரைக்கிறது தான் இதுக்கான என்டையர் டிஷ்ஷுக்கான ஃப்ளேவர்னே சொல்ல முடியும். அதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம முன்னாடியே இருக்குது. நம்ம கோபி கிட்ட கேட்டுட்டு அதை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பைசஸ்க்கு என்னென்ன தேவை? பட்டை. ஓகே. இது எவ்வளோ கிராம்? பட்டை 20 கிராம். இந்த அளவு எவ்வளோ கேஜி? 1 கேஜி பிரியாணிக்கு 1 கேஜி ரைஸுக்கு 20 கிராம் பட்டை. நெக்ஸ்ட்டு அன்னாச்சி பூ. ஓகே. இது எல்லாமே 1 கிலோ ரைஸுக்கு போட்டுட்ருக்க மெஷர்மெண்ட். 20 கிராம் பட்டை, 10 கிராம் அன்னாச்சி பூ. இது ரெண்டு மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஓகே. இது ரெண்டு மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். ஒரு நாள் ஃபுல்லாக? ஆமாம். நீங்கள் நாளைக்கு பிரியாணி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ஊற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்லாம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இது ஆல்ரெடி வந்து ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது மட்டும் கிடையாது, மற்ற ஸ்பைஸாக ஆட் பண்ணுவோம். அது ஆனால் ஃப்ரெஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால ஊற வச்சுக்கிறோம் முன்னாடியே. வேறு என்னென்ன ஆட் பண்ணணும்? கிராம்பு.
எவ்வளோ கிராம்? கிராம்பு ஒரு 10லேருந்து 12 பீஸ். இது எல்லாமே 1 கிலோ ரைஸுக்கான மெஷர்மெண்ட், மறந்துடாதீங்க. கிராம்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 10 பீஸ். 10 பீஸ். நெக்ஸ்ட்டு ஜாதிக்காய். அது எவ்வளோ சேர்க்குறோம்? ஒரு 1/2 பீஸ். 1 2 கட் பண்ணி போட்டு. ஸோ ஒரு 1/2 ஜாதிக்காய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜாதிபத்திரி ரொம்ப கேர்ஃபுல், கம்மியாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். 3 to 4 கிராம். ஓகே, வேறு ஏதாவது வேணுமா? அவ்வளோதான். பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் பட்டை, அது கூட வந்து ஸ்டார் அனீஸ், அதாவது அன்னாச்சி பூ, இது ரெண்டுத்தையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறோம். ஓவர் நைட், அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக அது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைக்க போகிறோம் இல்லையா? அரைக்க பார்த்து நம்ம இந்த ஸ்பைஸையும் அதில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குல்ல? ரைட், அவ்வளோதான். ஓகே, சரி, இதான் ப்ராசஸ். இப்போ இந்த பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ ஸ்பைஸ் மிக்ஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டனை குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறோம் கோபி? பிரியாணி மசாலா. ஓகே, எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? 1 டீஸ்பூன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? ஜிஞ்சர் பேஸ்ட். ஓகே, இது எவ்வளோ போட போகிறோம்? 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். ஓகே, நெக்ஸ்ட்டு சால்ட்டுக்கு அப்புறம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி. எவ்வளோ வாட்டர் போடணும்? இப்போ நம்ம 300 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறோம். 6 லிட்டர் தண்ணி. ஓவரால் சேர்த்து 6 லிட்டர் தண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கோபி? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. ஓகே, ஒரு 7 விசில் குக்கரில். 7 விசில். ஸோ நாம் எடுத்திருக்க ஆடு வந்து ஒரு 8 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆடு. ஸோ அதனால் வந்து ஒரு 7 விசில் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால அந்த நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு 7 விசில் வர்றதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த 7 விசில் வந்த உடனே இந்த மட்டன் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்க போகிறோம். சைட் பை சைடு இதுக்கு தேவையான குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மட்டனை எப்படி உள்ளே சேர்க்குறது, தண்ணி எந்த அளவு சேர்க்கணும், அந்த ஸ்டாக்கை அவுட் பண்ணிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டாக்கோட மற்ற ஃபினிஷிங்லாம் எப்படி பண்ணுறதை ஸ்டேஜ் வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டனை பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கோம். அது கூட ஸ்டாக் வாட்டரும் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குக்கிங்கை ஆரம்பிச்சுக்கலாம். ஃபைனலாக மட்டனுக்கு தேவையான எல்லா மிசம்ப்ளாவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரியாணி தான் பண்ண ஆரம்பிச்சலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்? கோகனட் ஆயில். எத்தனை ஸ்பூன்? 3 ஸ்பூன் கோகனட் ஆயில். ஸோ நம்ம எடுத்துருக்க ரேஷியோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம், அதுக்கு நம்ம 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். இதுதான் ரேஷியோ. அதுக்கு 3 டீஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ஆயில். எதுக்கு 3 எண்ணெய் சேர்க்குறோம்? டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கடலை எண்ணெய். எல்லா எண்ணெயிலையும் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கீ. இப்போ வேறு என்ன ஆட் பண்ணோம்? நெக்ஸ்ட்டு ஜாதிபத்திரி. ஸோ ஸ்பைஸ் இப்போது ஆட் பண்ண பார்த்து கொஞ்சம் ரேஞ்சை சிம்மில் வச்சுக்கோங்க, அதாவது ஸ்லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, பேலீஃப் நிறைய தேவையில்ல, கொஞ்சோண்டு போதும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கிரீன் சில்லி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், 1/4 டேபிள் ஸ்பூன். அடுத்த ஆனியன். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு ஆனியன் ஸ்லோவாக குக் ஆகணும், லாங் டைம் குக் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம இதுக்கு தேவையான
தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இந்த பிரியாணி மேக்ஸிமம் எவ்வளோ கேஜி பண்ணியிருக்கேன், எவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கேன்? 20 கேஜி பண்ணியிருக்கேன். 20 கேஜி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி குக்கரில் பண்ணியிருக்கிறது உண்டா? பண்ணியிருக்கேன். எப்போ? லாஸ்ட் டைம் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். 2-3 டைம்ஸ். ஸோ நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் நிறையவே இருக்கும். என்ன ஒரு எண்ணெய் தான் போடுவாங்க, இல்லை நெய் போடுவாங்க, அது கூட ரீஃபைண்ட் ஆயில் போடுவாங்க, இல்லைன்னா வெறும் நெய் மட்டும் போட்டு பண்ணுவாங்க, இல்லை எண்ணெய் மட்டும் பண்ணுவாங்க, என்ன 4-5 எண்ணெய் எடுத்து போடுறாங்கன்ற ஒரு டவுட் வரலாம். கோபி ஷெஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு. ஏன் கோபி எப்படி சொன்னாங்களோ அப்படியே தான் பண்ணுவாரு, அப்படிதானே? ஸோ இந்த ரெசிபியில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் முன்னாடி போட்டுருக்கோம். ஏன் சில்லி பவுடர் முன்னாடி போடுறோம்? சில்லி பவுடர் அந்த ஆனியனில் வந்து அதோட ஸ்பைசி ப்ளஸ் கலர் போட்டால் நல்லா பிரியாணி பார்க்க நல்லா கலராகவும் இருக்கும். அதில் உள்ள ஸ்பைசி எல்லாம் அந்த ஆனியனில் இருக்கும். ஏன் அதுக்கப்புறம் போட்டால் ஏறாதா? இல்லை கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் போட்டால் பச்சை ஃப்ளேவர் அடிக்கும் சில்லி பவுட்ரு. இப்போ போடும்போது அந்த ஆயிலோட சேர்த்து சில்லி பவுடர் குக் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. உண்மை நான் உங்களுக்கு சொல்லிடணும். ஆஸ் அ ஷெஃபாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய லைக் மென்டாஸ் குரு இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்து அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பாங்க, அதை நம்ம கூட இருந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு மைண்ட் செட் இப்படி செஞ்சால் தான் கரெக்டாக வரும், அதை நம்ம இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி கூட பார்க்க மாட்டோம். இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் செய்ய போகிறோம். அந்த மாதிரி டைப் நம்ம கோபி, அதனால் அதே டைப்பில் பண்ணிட்டு இருக்கேன். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். நானும் அந்த பிரியாணி வேறு விதத்துலலாம் நான் பண்ணி சாப்பிட்ருக்கேன். டெஃபினட்டாக இது வில் பி நைஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்லோவாக குக் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் கோபி? ஸ்மால் ஆனியன் பேஸ்ட். ஸ்மால் ஆனியன் பேஸ்ட், இங்கே வெள்ளைக்காரர் அப்படி தான் சொல்லுவார், சின்ன வெங்காய பேஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. சின்ன வெங்காய பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட். ஆமாம். ஓகே. இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பேஸ்ட்? பூண்டு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காய பேஸ்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்? மல்லி புதினா. கொஞ்சம் ப்ராசஸ் ரிவர்ஸாக இருந்தாலும் அது நீங்கள் கோபி ஷெஃபோட ரெசிபி இல்லை. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான புதினா, மல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்போ தான் தக்காளி ஆட் பண்ணுவோம்? அப்போ நெக்ஸ்ட் தக்காளி. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான தயிரை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து சால்ட். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்க மட்டனை உள்ள போட்டு குக் பண்ணணும். தண்ணியோடையா? தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிட்டு தண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஓகே. ஏன், எதுக்கு, என்ன, இந்த கேள்வி மூணுமே இந்த ரெசிபியில் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏன் வந்து புதினா மல்லி முன்னாடி போட்டாங்கன்ற கேள்வி கேட்கவே கூடாது. ரெண்டாவது, மட்டன் ஏன் முதல்ல போட்டு ட்ரையாக குக் பண்ணுறான், அப்புறம் ஏன் தண்ணி போடுறான் கேட்கவே கூடாது. அதுதான் ரெசிபி, அதுதான் பண்ணும். புரியுதா? இப்போ மட்டன் போடலாமா? போடலாம். அடுத்து நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணி மட்டனை ஆட் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது நம்ம ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது.
ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? லெமன் ஜூஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரைஸ் அண்ட் வாட்டர் ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தம் போடுறோம். ஸோ இது எவ்வளோ விசில் வரணும்? சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு. இது சிம்மில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே தாளிப்பு போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குறதுக்காக வெயிட் பண்ணணும். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். பிரியாணி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு போட போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு தாளிப்பை ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு செஞ்ச உடனே இந்த தாளிப்புலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த கீ கேஷ்யூ இது எல்லாமே எல்லாத்துலேயும் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஹீட் பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தால்ச்சா, அது கூட கொஞ்சமாக ரைதா, இது ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டோன்னா கிளாஸ் பார்ட் அப்படி இருக்கும். கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரியாணியில் கொட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை கொட்டியாச்சு. பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணியோட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இது நம்ம பிளேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். அதே சேம் டைம் வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த மசாலாவில் இருக்குது. ஸோ மசாலா மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாமல் அதே மாதிரி பேஸ்ட் அரைச்சி பண்ணிங்கன்னா சூப்பரான அந்த ரிசல்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, எதுக்காக இவ்வளோ கடின உழைப்பெல்லாம் போட்டோமோ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. என்ன டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம். சுட 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 மட்டன் பிரியாணி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மேஜிக் எங்கே கிரியேட் ஆகுதுன்னா ஸ்பைஸில் தான். 2-3 விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இத்தனை ஆயில் போடணுமா, இல்லை இது அதை முன்னாடி பண்ணணுமா, அது ரெண்டாவது போடணுமா, அதெல்லாம் செகண்டரி. டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்டிங் பண்ண பார்த்தே லைக் வி கேன் ஃபீல் இட். என்னவே நம்ம நிறைய ஒரு பாஸ்மதி பேஸ் பிரியாணி பண்ணாலுமே சரி, நம்ம ஊர் பிரியாணினா அது வந்து உங்களுக்கு சீரக சம்பாவாக தான் இருக்க முடியும். அதுலேயும் இந்த மட்டன் பிரியாணி, ஓ மை காட், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரியாணி. கண்டிப்பாக இந்த ரெசிபியில் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணால் இதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் செஃப் கோபி.